உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வான்முகில் வடாது வைக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகலாம். வாக்கர்த்தா விபசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம். இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது? 24 பரவாயில்ல, பெட்டராக இருந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழி காமிச்சிட்டே இருக்கோம். எவ்வளவோ பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய குடும்பம், கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது அதே வாராகியின் துணை கொண்டு இந்த 2025 உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது, எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது. இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. வீடு கட்டி முடிச்சிருவோமா, இடமாற்றம் வந்துருமா, வேலை கிடைச்சிருமா, ப்ரமோஷன் வந்துருமா, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா, நோய் நொடிகள் நீங்கி விடுமா, அதே போல் மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா, சமாளிச்சிட முடியுமா, உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா, அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறையாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் பசங்க, அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு அந்த முன்னேற்றம் இருக்குமா, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா, மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் நித்தியபடி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம காண இருக்கின்றோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் 3 விதமான பயிற்சிகள் நடக்கின்றன. 3 பயிற்சி நடக்க போகுது. எல்லாமே வருஷ கிரகங்கள். 1 சனி பயிற்சி. திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது. அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. அப்போ 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த 2025 நிகழுது.
அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில். ஸோ ஒரு 4 பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க. அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர் நேயர்களே. 2025 ராசி பலன்கள் உங்களுக்காக. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அதி அற்புதமான நேரம். இந்த 2025 நல்ல யோகமான வருஷமாக, அதிர்ஷ்டமான வருஷமாக உங்களுக்கு மாறப்போகுது. ஆமாம் சாமி, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நல்லது நடக்க போகுதுங்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வெறும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இதுதான் சாமி எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு நல்ல நேரத்தில் இருந்த சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான், ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி மகர ராசி அன்பர்களே, மாறுபட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லது தான். இப்போ 7.5 சனி முடிய போகுது. 2025 7.5 சனி முடியுது. அப்புறம் ராகு கேது நல்ல சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. மகரத்துக்கு குருவும் சிறப்பாயிடுவார். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் 2025 நல்லது நடக்கக்கூடிய கால நேரமாக அமைகிறது. கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கேன்டீன் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கேட்ரிங்காக இருக்கலாம், திருமண மண்டபங்களாக இருக்கலாம், அல்லது சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் மகர ராசி என்பவர்களே, சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 10 பேர், 100 பேர், 300 பேர் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். பெரிய பெரிய நிறுவனங்களாக, தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகள், அப்போ கம்பெனிகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஐடி செக்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் கைத்தொழில்கள் செய்யக்கூடியவர்கள். அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், இது ரொம்ப முக்கியம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இதில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் மகர ராசி என்பவர்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அட்வைசராக இருக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பேர் இந்த மகர ராசியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு 100 பேரை சேர்த்துட்டா 100 பேருக்கு நீ தான் தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேரை சிக்கலில் மாட்டி விட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் கோல்டு பிஸ்னஸ், அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. டெக்ஸ்டைல்னால் பருத்தி விவசாயம் பண்ணுறாங்களே, பருத்திலிருந்து, நூல்லிருந்து, அது தறியிலிருந்து, அதுக்கப்புறம் கிரேடாக மாறி கடைசியாக ஷோரூம் வர வரலும் என்னெல்லாம் தொழில் உண்டோ. அப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரி தான், தொழில் பண்ணாலும் சரி தான். அப்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, சாயப்பட்டறைகள், பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், மாட்டு தீவனம், முட்டை பண்ணைங்க, கோழி பண்ணைங்க, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூலு, காலேஜஸ், டியூஷன் சென்டர்ஸு, இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, மருத்துவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள். அதே போல் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகளாக இருக்கட்டும், உள்நாடுகளாக இருக்கட்டும், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு,
இந்த பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கம்பெனிக்கும் பில்டர்ஸ்க்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். வீடாக இருந்தாலும் சரிதான், நிறைய இடதோஷங்கள் உள்ளது. உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என்னென்னா பூமி சார்ந்த தோஷங்கள், கனிம வளங்கள். சார் 4 விஷயம் இந்த பூமி தொழில்கள், 4 தொழில்கள் பூமி சார்ந்து இருக்குது. ஒன்று கனிம வளம், க்ரஷர்ஸு, குவாரிகள், பில்டர்ஸ். அதே போல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் வீடுகள், ஹாஸ்பிட்டல்ஸ், கம்பெனிகள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பூமி ராசியாக இருக்குமே ஆனால் அந்த பூமி உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும், உங்களை உயர்த்தும், கோடீஸ்வரனாக்கும். அதுவே அந்த பூமி உங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா அந்த பூமியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஒரு க்ரஷராக இருக்கிறாங்க, ஒரு குவாரிகள் இருக்குது, போட்டால் சம்பாரிச்சிடலான்னு இவங்க செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. அது உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்காது. அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அப்போ பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயிகள், எத்தனையோ விவசாயிகள் நம்ம பார்க்குறோம். காங்கேயம் அந்த மாதிரி சைடெலாம் போனீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பு, நம்ம தோப்பாக வச்சுருப்பாங்க. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருப்பாங்க. நல்லா காப்பை கொடுத்துருக்கோம். திடீர்னு அது நின்று போயிருக்கும். இல்லை அங்கே வேறு எதுவும் சிம்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் இடதோஷம். நிறைய நம்ம அங்கே போய் இடதோஷ நிவர்த்திகள் அங்கே தங்கியிருந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். 12 நாள் பூஜை, 48 நாள் பூஜை, நிறைய 21 நாள் பூஜை. இதெல்லாம் நம்ம நிறைய அந்த காங்கேயம் சைடு, பொள்ளாச்சி சைடு, பழனி சைடு. அப்போ இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், குவாரிகள். அதே போல் நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம். சினிமா துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த 2025 கவலையே படாதீங்க, உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். கேரண்டியாக சொல்கிறேன், பேர் புகழ் கிடைக்கும், நல்லது நடக்கும். சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே சான்சஸ் கிடைக்கும். வருமானம், மெயினாக இன்கம் க்ரோத் ஆகும். அதை விட ஃபேமிலி சப்ஜெக்டில் ஃபேமிலி ப்ராப்ளம், அதாவது அசட்டாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ சினிமா துறைக்கு சூப்பராக இருக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதே போல தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஏன்னா மகர ராசியில் நமக்கு எத்தனையோ அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்ம இடத்துல வாராகியை நம்பி வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அரசியல் சிறப்பானதாக இருக்கும். பதவி பட்டங்கள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்கும், நல்ல வருமானம் அதிகரிக்கும். அப்போ மகர ராசி அன்பர்களே, அரசியல் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எதிரிகளை கவனமாக கையாள வேண்டும். எதிரிகளிடத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அரசியலை சார்ந்த நண்பர்களே. அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், மீடியா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், வேணும்னே உங்களை ஏதேனும் பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணலாம், இல்லை கால நேரம் உங்களுக்கு எதிரியாக மாறிருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போய் லாக் ஆகிருக்கலாம். இத்தனை நாள் எப்படியோ நான் வீட்டு சமயம் 5 வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டோம், ஒரு கௌரவமான குடும்பம், 40 வருஷமாக குடும்பம் பண்ணுறோம், கௌரவமான குடும்பம், எங்கள் தாத்தா ஆரம்பித்த பிஸ்னஸ் இது, எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரியெல்லாம் பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம். அதே போலத்தான் வேலை வாய்ப்பு, உள்நாடு வெளிநாடு, கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப்பு, எனி ஜாப், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், மெயினாக உயர் அதிகாரியுடைய பிரச்சனை குறையும். அப்படி உயர் அதிகாரிகளோ வேலையோ வேலை செய்கிற இடமோ வேலையில் சிக்கலோ இருக்குமே ஆனால் கவலையே படாதீங்க, உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு
பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. அன்னை வாராகி இருக்கிறாள், வாராகி பூஜை இருக்குது, கவலைப்படாதீங்க. அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். 2025 சிறப்பு. அதே போலத்தான் திருமணம். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது. பொண்ணுக்கே 40 வயசு ஆகுது. திருமண யோகங்கள் கிடைக்கும், திருமண யோகம் அதிகரிக்கும், திருமண பாக்கியங்கள் உருவாகும், திருமண பாக்கியம் அதிகரிக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த 2025 நிச்சயமாக எனதருமை மகர ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் உருவாகும். பேரண்ட் ஆவீங்க, நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ ஆசீர்வாதம், குருநாதருடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பேரண்ட் ஆகக்கூடிய அற்புதமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், உடல் நலக்குறைவு, வியாதிகள், ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட அன்னை வாராகியின் துணையோடு ஜெயித்து விடுவீர்கள். அப்போ இந்த 2025 மகர ராசி ஜெயிக்கக்கூடிய வருஷம். எல்லா இடத்திலும் எல்லா குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். ஸோ ஜெயிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அப்போ உங்கள் இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கலாம். சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி, இது கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய நன்மைகளெல்லாம் எனக்கு நடக்குமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். அன்னை வாராகியின் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.